ஜபதா நாம விட்டலாச்சே. இந்த விட்டல் நாமத்தை ஜபம் பண்ணினே இருட்டுங்கிற பயமா, வாழ்க்கை பயமே இல்லை. பயனாகி ஹோ காளாச்சே. காலத்தை பத்தின பயமும் இல்லை, காலனை பத்தின பயமும் இல்லை. நாம ஜபம் அப்பேற்பட்ட ஒரு பலத்தை கொடுக்கும், சாமானிய விஷயம் இல்லை. நாம சொல்லி சொல்லி அனுபவிச்ச மகான்கள் ஞானிகள் நமக்கு சொல்றா ரொம்ப சுலபமானது, எந்த நியமமும் இல்லை. மகாரணி முரளிதர சுவாமிகள் சொல்றார், கலியும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாது. கொஞ்சம் கூட நியமம் கிடையாது. அப்படின்னா நியமத்தோடு சொல்லப்படாதுன்னு அர்த்தம் எடுத்துக்கப்படாது. நியமம் இல்லாட்டாலும் சொல்லலாம், நியமத்தோடும் சொல்லலாம். அப்படி சொல்லிட்டா என்ன பண்ணும்னா பேர்பட்ட மனோதைரியத்தை கொடுக்கும், சரீரத்துக்கு சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கும். எதையும் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சு எதா இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கும். பயனாஹி ஹோ காளாச்சே. நாம மந்திர திரியக்ஷர விட்டல, 3 எழுத்து. நாம மந்திர திரியக்ஷர கரி சதா தோ உச்சார. யோகி ராம்சூரத்குமார் மகாராஜுக்கு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம திரையோதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்ணினார் பப்பா ராமதாஸ் சுவாமி. chant this for 24 hours அப்படின்ட்டு போயிட்டார். அவ்வளோதான். ராம சித்திங்கிறது என்ன தெரியுமோ, எப்போ பார்த்தாலும் சொல்லுண்டே இருக்கிறது தான். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். ஒரு நாமா சொன்னாலும் பலன் உண்டு, அது வேஸ்ட் ஆகாது. நிறைய சுலபத்தில் அனுகிரகம் கிடைக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும். நாமா எப்போ பார்த்தாலும் சொல்லலாமே. கரி சதா தோ உச்சார். சொன்னா கஷ்டமா இருக்கா, தலையெழுத்தேன்னு சொல்ற மாதிரி இருக்கா, சுகமா இருக்க. விட்டல நாமே சுக ஆனந்த. பகவன் நாமா சொன்னா ஆனந்தமா தானே இருக்கு, கசக்கிறதா இல்லையா? இனிமையானது இல்லையா பகவானோட திருநாமம்? விட்டல நாமே சுக ஆனந்த பானுதாச பரமானந்த. ஜபதா நாம விட்டலாச்சே பயனாஹி ஹோ காளாச்சே. ஆனந்தமா ஜபம் பண்ணிட்டு இருக்கார். கண்ணை திறந்து பார்த்தார். 7 நாள் கழிச்சு சூரிய பகவானோட அனுகிரகம், பாண்டுரங்க கிருபா பரிபூர்ணமாக கிடைச்சது. வேத ஞானம் உண்டாயிடுத்து. ஞானசம்பந்தருக்கு பூணல் போட்ட போது வாத்தியார்களுக்கு பஞ்சாட்சர மகிமை இவர் உபதேசம் பண்ணினார்னு இருக்கு. 5 வயசு குழந்தை அப்போ. ஏன்னா சிவஞான பால் குடிச்சவர். அப்படி அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் இந்த குழந்தைக்கு. அப்பா அம்மா வாடி போயிருக்கிற நேரத்தில், அந்த காலத்துலாம் காட்டில் போய் தான் சமித்தெல்லாம் எடுத்துட்டு வருவா இல்லையா? இப்போ நம்மளாம் ரொம்ப சமத்தா போயிட்டோங்கிறனால ரெடிமேடாக வாங்கிக்கிறோம். காட்டில் போய் இன்னென்ன மரத்து சமைத்து இப்படி இருக்கணும்னு கணக்கெல்லாம் இருக்குது. அப்படி யாரோ போன ஒரு ஆசாமி பார்த்துட்டு, என்ன உள்ள பாட்டு சத்தம் கேட்குறதேப்பா, இந்த கோயிலுக்குள்ளே மனுஷாலே போக மாட்டாளே, நடமாட்டம் இல்லாத கோவிலாக இருக்குது அப்படின்னா அந்த குரல் கேட்ட குரலாக இருக்குது. 7 நாளாக அந்த பயிரை காணும்னு ஊர் பூரா தேடின்னு இருக்கா. அப்படின்னு எட்டி பார்த்தா இவர் உட்காந்துன்னு இருக்கார். ஏ பானுன்னு கத்தினான். கிடுகிடுன்னு ஊருக்குள்ளே ஓடினான். பானு கிடச்சிட்டான். ஊரே திரண்டு வருது. அப்பா அம்மா ஓடி வந்து குழந்தைய கட்டிண்டு உச்சி முகந்து, அம்மா அப்படி குழந்தைய தடவி பார்த்தா முதல் கேள்வி என்ன கேட்பா தாயார்? ஃபாரின் போயிட்டு கிளம்பி போனதுக்கு 3 மடங்கு வெயிட்டோடு வந்த பிள்ளைய பார்த்த இழைச்சி போயிருக்கியடான்னு கேட்பா அம்மா. அம்மாவோட சுபாவம் அது.
சாப்பிட்டானா குழந்தை? தாயோரோட கவலை அது. துக்காராம் மகாராஜ் சொல்றார், மாய பாப்ப பிண்ட பாலியலாமாய जन्म मरण जाय संतांचेनी चाचा महिमा காயவண்ணுமி பாமர. இந்த உடம்ப பத்தின கவலை அம்மா அப்பாவுக்கு உண்டு. சாதுக்களுக்கு நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்தை பத்தின கவலை உண்டு இல்லையா? நம்ம இழைச்சி விடப்படாது, பலகீனமா இருக்கக்கூடாதுன்னு அம்மா அப்பா நினைப்பா. பையன் புத்திசாலியாக இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்னு அப்பா நினைப்பார், தப்பு இல்லை. ஆனால் அம்மாவும் அப்பாவுமான குரு என்ன நினைப்பார், இந்த ஜென்மா எடுத்தது வீணா போயிடாமல் இவன் பகவத் சாட்சாத்காரம் அடையணும்னு குரு நினைப்பார். பார்க்க முடியாத தெய்வத்தை காட்டுவாருங்கிறார் துக்காராம். அப்பா கட்டின்றார் குழந்தைய. குழந்தை பிரகாசமாக இருக்கான், திவ்ய தேஜஸோடு இருக்கான். அம்மா வேண்டாம் மம்மு சாப்பிட்டியாடா, உனக்கு யாரா கொடுத்தா? அம்மா இந்த உம்மாச்சி கொடுத்தாருமா அப்படிங்கிறான். அது இவரா? பூஜையே இல்லை, ஒரே தூசியும் தும்பட்டையுமா இருக்கு. குருஜி முரளிதர சுவாமிகள் ஒரு உபன்யாசத்தில் சொல்கிறார், பிராண பிரதிஷ்டை பண்ணி இப்படி எல்லாம் பண்ணினா சுவாமிக்கு சாநித்தியம் வரும், பூஜை பண்ணுவோம்ங்கிறது ஒரு முறை இருக்கே தவிர எந்த அர்ச்சாவதார ரூபத்தில் எழுந்தருளணும்னு அவர் தீர்மானம் பண்ணிவிடுறார். அந்த ரூபத்தில் அவர் வந்துடுறார். இப்போ மகாபலிபுரத்துக்கு நீங்கள் காரில் போகிற வழியில் நிறைய சிற்பங்கள்லாம் பண்ணி வச்சுருப்பா. அது ஒன்றும் வாங்கி பிம்பசுத்தி எல்லாம் பண்ணி பிரதிஷ்டை எல்லாம் பண்ணலை. ஆனால் தாண்டி போகிறத ஒரு பிள்ளையாரை பார்த்துட்டு கன்னத்தில் போட்டுக்காமல் நீங்கள் போயிடுவேல, முடியுமா நம்மளால? நம்ம கண்ணில் பிரேம இருந்து அன்போடு பார்த்துட்டா அந்த ரூபத்தில் தெய்வம் வருங்கிறதான சத்தியம். அர்ச்சாவதாரமாக பகவான் அந்த வடிவம் எடுத்திருக்கார். ஆகமப்படி பூஜை பண்ணால் அதுக்கு பலன் உண்டு, இல்லாட்டாலும் பலன் இல்லாமல் போகாது, அந்த பலன் உண்டு. அத்தனை வருஷம் பூஜை இல்லையே அந்த சுவாமிக்கு ஆச்சரியமாக பார்க்குறா. இவரே வந்தார். முதல்ல எனக்கு தெரியல, யாரோ நம்ம ஊர் மாமா மாதிரி இருந்தார், பால் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் தான் தெரிஞ்சு போயிடுத்து. அப்பா எனக்கு மந்திரோபதேசம் பண்ணினாருப்பா, எனக்கு வேத ஞானம் கொடுத்துட்டாருப்பா, இப்போ நீங்கள் எதை வேணால் கேளுங்கப்பா, நான் சொல்லுவேன், வேத சாக்கையெல்லாம் சொல்லுவேன். இந்த குழந்தை உன்னை ரொம்ப கண்டிச்சுட்டேன்டா, கோச்சுட்டேன்டா, வருத்தமாக இருக்குது. இல்லைப்பா, நீங்கள் கோச்சுன்றதுனால தான் நான் ஓடி வந்தேன், ஓடி வந்ததுனால தான் எனக்கு இவ்வளவு அனுக்கிரகம் கிடச்சிது, எல்லாம் சுவாமி கிருபேன்னா. குழந்தைய தோளில் தூக்கிண்டு வெளியில் வந்தார். ஊரே திரண்டு வருது. உட்காத்தி வச்சு குழந்தைகிட்ட எல்லாம் கேட்குறா, என்ன நடந்ததுடே விவரமாக சொல்லுடா, நாங்கள்லாம் உள்ளே போகிறதுக்கே பயப்படுவோம், நீ எப்படி உள்ளே போனேன், அந்த சாமி எப்படி இருந்தார், என்ன எல்லாம் விவரமாக சொல்லு. சொன்னா என்ன சொன்னார் உனக்கு? குல தர்மத்தை அனுஷ்டானத்தை பண்ண சொன்னார், சதா பகவன் நாமா சொல்ல சொன்னார். இந்த ஏகநாத் மகாராஜ் சரித்திரம் சொல்கிறதையே ஒரு ஃபார்முலா மாதிரி ஒன்று சொல்லுவேன். அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே ஏகநாத் மகாராஜ் சரித்திரத்தை அடக்கிவிடலாம். என்ன தெரியுமோ? சகால அனுஷ்டானம் சர்வகால ஹரிகீர்த்தனம் தான் ஏகநாத் மகாராஜ். அந்தந்த வேளையில் அது ரொம்ப முக்கியம். அகால அனுஷ்டானம் வந்து சேராது. அனுஷ்டானம் பண்ணுறேன்னு பிராத்த சந்தியாவனம் மத்தியானம் 12 மணிக்கு பண்ணி, சாயம் சந்தியாவனம் சாயந்தரம் 5 மணிக்கு பண்ணி, அது இல்லை. சகால அனுஷ்டானம் சர்வகால ஹரிகீர்த்தனம். எனக்கு சந்தியாவனம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நான் ஒரு 5 வேளை பண்ணலான்னு பார்க்குறேன். யூ ஆர் நாட் பர்மிட்டட், பண்ணக்கூடாது இல்லையா? அதுக்கு திக்கு திசையெல்லாம் இருக்குது, காலம் இருக்குது, கண்டபடி பண்ணக்கூடாது. ஆனால் எந்த நேரத்திலையும் யாரும் எங்கே இருந்துட்டும் எந்த ட்ரெஸ் கோட்லையும் எப்படியும் சொல்லக்கூடியது எது? பகவன் நாமம். அதனால் பானுதாஸ் மகாராஜ் ஏகநாத் மகாராஜ் எப்படி இருந்தா? சகால அனுஷ்டானம் சர்வகால ஹரிகீர்த்தனம். இந்த நாம மகிமையோடைய ஒரு அற்புதத்தை நான் சாட்சாத்து சூரிய பகவான்கிட்டேருந்து தெரிஞ்சுட்டேன். அவர் சொன்னார், அப்பா நாம மகிமைங்கிறது வர்ணிக்க முடியாது, ஒருத்தர் அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம பார்த்துராத ஒரு பழம் ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கு, இது எப்படி இருக்குன்னா மதுரமாக இருக்கும், இனிமையாக இருக்கும். இனிமைன்னா என்ன இனிமை?
வாழைப்பழத்தோட இனிமையா, ஆப்பிளோட இனிமையா, அன்னாசி இனிமையா, கொய்யாவோட இனிமையா, அட சாப்பிட்டு பாருப்பா, கேள்வி கேட்காத. அப்படி அனுபவிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது. அனுபவிச்ச மகான்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அப்பா அனுபவ வார்த்தைகள், அனுபூதியிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த நாமா என்ன பண்ணிட்டுன்னா, சாபத்துக்கு ஆளான பரீட்சித்துக்கு மோட்சம் கொடுத்தது. அவ்வளவுதானா? அந்த பரீட்சித்தினால உலகத்துக்கு ஒரு பாகவதம் கிடைச்சது. அது லட்சோப 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 ஜனங்களை கடத்தேத்திண்டே இருக்கு. நாம எப்படி நம்மளுடைய பாபங்களை சுத்தி பண்ணி நம்மளுடைய கர்மாக்கள்லேருந்து பாபங்கள்லேருந்து விலக்கி நம்மளை எப்படி சீர்படுத்துறதுங்கிறத ஒன் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்ஜாய். வெறும் எக்ஸ்பிளனேஷன் பிரயோஜனப்படாது. அந்த அனுபவத்தை சொல்றார். நாமாச்சா மகிமா சுக சாங்கே, நாமாச்சா மகிமா சுக சாங்கே, நாமாச்சா மகிமா சுக சாங்கே, நாமாச்சா மகிமா சுக சாங்கே. परीक्षित राजा जाने अंगे, परीक्षित राजा जाने अंगे, नामाचा महिमा सुख सांगे, नामाचा महिमा सुख सांगे. जय जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, जय राम कृष्ण हरि. जपतांची राम कृष्ण नामे, जपताची राम कृष्ण नामे, जपतांची राम कृष्ण नामे, जपताची राम कृष्ण नामे. दहन होती कर्मा कर्मे, दहन होती कर्मा कर्मे, नामाचा महिमा सुख सांगे, नामाचा महिमा सुख सांगे. राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, राम कृष्ण हरि, जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, जय राम कृष्ण हरि, जय राम कृष्ण हरि. नामे दया शांति क्षमा, नामे दया शांति क्षमा, नामे शीतल शंकर उमा, नामे शीतल शंकर उमा, नाम जप ध्यानी मणि, नाम जप ध्यानी मणि, भानुदास वंदितो चरणी, भानुदास वंदितो चरणी. नामाचा महिमा सुख सांगे, नामाचा महिमा सुख सांगे, नामाचा महिमा सुख सांगे, नामाचा महिमा सुख सांगे. जय जय राम कृष्ण हरि, जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, जय राम कृष्ण हरि, जय राम कृष्ण हरि, जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, जय राम कृष्ण हरि, जय राम कृष्ण हरि, जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, जय राम कृष्ण हरि.
பாபங்களை எரித்து விடும் சக்தி. அப்பர் பெருமான் சொல்றார், விண்ணுற அடுக்கின விறகு மாதிரி ஆகாசம் வரல, அப்பேற்பட்ட ஒரு ஹீப்பு மாதிரி நீங்க விறகு அடுக்கி இருந்தா கூட நமசிவாயாங்கிற நாமம் பஸ்மமாக்கி விடுங்கிறார். அவ்வளவு நாமாவோட சக்தி அப்பேற்பட்டது. ஏன் நமக்கு தெரியல? நம்ம சொல்றதே இல்லையோ. அவ்வளோதான். வீடுகளே ஒருத்தர் பார்த்தா நம்மள மாதிரி சம்ஸ்காரம் உள்ள குடும்பங்கள்லயே பாய் ஹாய் see you எவன் கற்றுக் கொடுத்தான்னு தெரியலையே. இதெல்லாம் ராம் ராம்னு சொல்ல முடியலையே, ராதே கிருஷ்ணா சொல்ல முடியலையே, ராதே ராதே சொல்ல முடியலையே, சிவ சிவா சொல்ல முடியலையே. பழக்கப்படுத்திக்கணும். எவ்வளவு நல்லது கொடுக்கும்னு அனுபவிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஊரில் அப்படி நாம சங்கீர்த்தன் நடக்கிறது. எல்லாரும் பானுதாசை சுற்றி உட்காந்துக்கிறா. பானுங்கிறது பானுதாஸ் ஆயிடுது. காலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சா, அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே பண்ணிடுவா. இவன் என்ன பண்ணினான்? வேத பிரவிற்த்திக்கு போகலை. வேத பாராயணம் பண்ணுவான், வீட்டில் அனுஷ்டானம் பண்ணுவான், நாம சங்கீர்த்தனம் பண்ணுவான். குடும்பம் எப்படி நடக்குங்கிறத பற்றி விசாரம் இல்லை. அப்பா அம்மா பார்த்தா சரி கோச்சுக்கப்படாது, குழந்தை ஏதோ நம்ம முன்னோர்கள்லாம் நிலம் வச்சுட்டு போயிருக்கா, ஆற்றுல பசுமாடு இருக்குது. அந்த காலத்தில் ரொம்ப எளிமையான வாழ்க்கை, ரொம்ப பணத்துக்கு தேவையே இல்லை. இப்போ ஆம்படையான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், பொண்டாட்டி 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறா, ஏகப்பட்ட கடன்கிறான். தேவைப்படுற பொருள், தேவைப்படாத பொருள், கண்ணில் படுறது படாதது எல்லாத்தையும் வாங்கி பிரயோஜனம் இல்லைன்னு அத்தனையும் வேஸ்ட்டாக வீட்டில் போட்டு இதான் நடக்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த கால வாழ்க்கையில் பார்த்தோம்னா எளிமையான வாழ்க்கை. எளிமையான வாழ்க்கை வேண்டும் கண்ணானே முரளிதர சுவாமிகள் ஒரு பாட்டு உண்டு. எவ்வளோக்குள்ள சிம்பிளிசிட்டி இருக்கோ, சிம்பிளாக ஹம்பிளாக இருந்துட்டா ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம். ஒரு ஃபார்முலா. லக்ஸூரியஸாக இருக்க புத்தி கெட்டு போயிடும். தோட்டத்தில் கீரை போட்டிருப்பா, ஏதோ ஊரில் காய்கறிகள் கிடைக்கும், சாதம் வடிச்சுப்பா, சுவாமிக்கு நைவேத்தியம் மட்டும் சாப்பிடுவா. இதெல்லாம் ஆர்டர் பண்ணி ஃபோன் பண்ணி தானே சாப்பிட்றோம், அது நைவேத்தியமாக பண்ண முடியும்? அவ காலம் வரல இப்படி ஓடி எடுத்து. அதுக்கப்புறம் என்ன, குடும்பத்தில் கஷ்ட நிலைமை வந்துடுது. அவர் அதை பற்றி கவலையே படலை. லோக விவகாரமே மனசுக்குள்ள போகலைங்கிறார். இதனால தான் நிறைய பேர் பக்தி பண்ணுறதுக்கு பயப்படுறாளோ என்னமோன்னு தோணும். ஆனால் பக்தி பண்ணிட்டா சோதனை எங்கே வரல? ஆஃபீஸில் சோதனை வரலையா? பிஸ்னஸில் சோதனை வரலையா? எங்கே வரல? ப்ரொஃபஷனில் எல்லாத்துலேயும் வருது. பட்டு அந்த பாகவத தர்மத்தில் இருந்துட்டவாளுக்கு பகவான் குடும்பத்தை ரட்சிக்கிறாங்கிறது அனுபவத்தில் பார்ப்பா. போய் ஒருத்தரோட தேகின்னு கையேந்த விடமாட்டார். பட் டெஸ்டிங் டைம் எல்லாருக்கும் உண்டு. அப்போ பந்துக்கள்லாம் வந்தா, ஏண்டா வேதம் தெரிஞ்சிருக்குங்கிற, வேதம் சொல்ல மாட்டேங்கிற, சாமி எதிர்க்க தான் சொல்லுவேன், அதில் பிரவருத்தி பண்ண மாட்டேங்கிற, நன்னா பாட்டு பாடுறியா, எங்கேயா போய் சம்பாதிக்கிறான்னா நான் பாகவத தர்மத்தில் இருக்கேன் அப்படிங்கிற, நாம ஜபம் பண்ணுறேன், எல்லாம் கேட்கறதுக்கு நன்னா இருக்குது, நாங்களாம உழைச்சிட்டு வந்து பொழுது பொறுத்தவங்கள்ட்ட உட்காந்து கதாகாலட்சேபம் கேட்குறோம், வருமானம் வேணாமாடா, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இது 2 தான் தெரியும், வேதம் தெரியும், பஜனை தெரியும், இதில் சம்பாதிக்க விரும்பலைன்னு. சரி பரவாயில்ல, வாங்குவா, அதனால் அது நீ பண்ணு, நீ வேதத்தை பிரவருத்திக்கு பயன்படுத்தலை அப்படின்னு உனக்கு ஒரு திருப்தி இருக்கும், நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்குவா, அதை பற்றி ஒன்றும் தடை இல்லை. இப்படி துணி வாங்கணும், இப்படி இந்த விலைக்கு விற்கணும்னு சொல்கிறா. உடனே ஒரு சொல்கிறார், அச்சோ தர்மத்துக்கு விரோதம் இல்லைன்னு இப்படி தப்பு தப்பாக சொல்லித்தரலே, என்ன 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 20 ரூபாய்க்கு விற்றுக்கோங்கிறாளே, இது விரோதம் இல்லையா, பொய் இல்லையாங்கிறார். டே அதுதான்டா வியாபாரம். 10 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்க முடியுமா? தலையில் துணியை போட்டுன்னு போக வேண்டியதுதான். வியாபாரம்னா பொய் சொல்லணும், அதுதான் வியாபாரம். என்னால் பொய் சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்ண போகிற, இவ்வளோ துணி வாங்கி போட்டிருக்கோமே, இல்லை நான் இப்படி சொல்கிறேன், என்ன இந்த துணி 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு, இதுக்கு மேலே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது எனக்கு லாபம்னு சொல்கிறேன். அப்போ நான் பொய் சொல்லலை, ரொம்ப நன்னா இருக்கேன். எதிர்க்க ஒரு நாம கட்டியும் வச்சுக்கோ, குழைச்சி அவனே இட்டு விட்டுட்டு போயிடுவான்.
என்னைக்கிடா இப்படிலாம் வியாபாரம் பண்ணி உருப்பிட போகிறேன்னா, என் தர்மம் இதுதான் விட்டார். அப்படி தான் வியாபாரம் பண்ணினாருங்கிறது சரித்திரம். ஆரம்பத்தில் என்ன சொல்லுவா, அக்கம்பக்கத்து கடையிலலாம் இதே குவாலிட்டி கிளாத்து இந்த விலைக்கு விற்கிறான், இவன் கம்மியாக சொல்கிறான். அப்போ என்ன, டெஃபினட்டாக இது குவாலிட்டி இல்லை, நல்ல துணி இல்லை, போகஸ், இது ஏதோ ஃப்ராடு இருக்குது இல்லையா? நல்லது அப்படி தான் நம்ம நினைப்போம். ஒருத்தர் நல்ல காரியம் பண்ணுறான்னா நம்மளால் பண்ண முடியல, ஒருத்தர் பண்ணுறாளேன்னு நினைக்க மாட்டா. இவருக்கு எங்கேருந்து சார் பணம் வருதுமா? நீ 10 ரூபா கொடுக்கலையோ இல்லையோ, என்ன விசாரம் உனக்கு? யாரோ கொடுக்குறா, நடந்துட்டு போகிறது. எங்கேருந்து சார் இந்த ஆள் காசு வருது? எப்படி சார் இவர் அன்னதானம் பண்ணார்? பண்ணணும்னு நினச்சுட்டா தெய்வம் கொடுக்கும். நல்ல எண்ணம் இருந்துடுத்துன்னா தெய்வம் கொடுக்கும். அங்கே நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே உட்காண்டிருப்பார். அமுச்சியே குழி பண்டரி சா நேமன்னு ஒரு அபங்கம் அவரோடது. முக்கி சதா நாம விட்டலாச்சு. என்னோட குல தர்மம் பாண்டுரங்க நாமம் சொல்றது. எனக்கு இதை தவிர வேற எதுவும் விசார விவகாரங்கள் தெரியாது. என்ன பாண்டுரங்கன் ரட்சிப்பான்கிற பாவத்தோடு இருந்துட்டு இருக்கார். ஆரம்பத்தில் வியாபாரம் ஆகலை, அப்புறம் போக போக ஜனங்கள் புரிஞ்சுண்டு நல்ல துணிதான் விற்கிறார். இவர் சத்தியசந்தர், இவ்வளவு நாளாக நம்ம ஏமாந்துருக்கோன்னு தெரிஞ்சுட்டா எல்லாரும். வியாபாரம் பெருகிடுத்தோ, வசதி வந்துடுத்தோ, அவாட்ட வாங்கின கடனெல்லாம் திருப்பி கொடுத்துட்டார். பணத்தை வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது பாவம். அப்படியே பொண்டாட்டிகிட்ட கொடுத்துருவார். ஆற்று செலவுக்கு வச்சுக்கோமா, என்ன பண்ணுறியோ பொண்ணு, விவகாரம் தெரியாது. இது அச்சுப்பிச்சு காரியம் நமக்கு தோன்றது இல்லையா? இப்படி தான் மகான்கள் இருந்திருக்கா. நாமதேவர் இப்படி தான் இருந்திருக்கார், துக்காராம் மகாராஜ் இப்படி தான் இருந்திருக்கார், தியாகராஜ சுவாமி இப்படி தான் இருந்திருக்கார். நம்ம பார்வைக்கு, ஒரு கமர்ஷியல் பார்வைக்கு அது அபத்தமாக தோணலாம். ஆனால் அவள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன்னா மேலோட்டமாக வறுமைன்னு தெரியறது. வறுமை இல்லை, எளிமை வாழ்க்கையில், சிம்பிளிசிட்டி, பாவர்ட்டி இல்லை. மனசில் அப்படி ஒரு ஆனந்தம், சந்தோஷம். கிருஷ்ணபிரேமன் ஒரு உபன்யாசத்தில் சொன்னார், கிருஷ்ண பரமாத்மா அக்ஷய பாத்திரம் கொடுத்தார் அப்படின்னு மகாபாரதத்தில் வருது. திரௌபதி எல்லாருக்கும் சமைச்சு போட்டுவிட்டு கவித்துட்டானா அதில் திருப்பி மறுநாளைக்கு தான் வராது. அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறார், நாங்கள்லாம் பாகவத ஆள், உஞ்சவர்த்திக்கு அக்ஷய பாத்திரம் எடுத்தோம்னா ஊருக்கே சாப்பாடு போடுவோம். கோபாலகிருஷ்ண பாத்திரம் போட்டார். இந்த அக்ஷய பாத்திரங்கிறது நிஜமாவே அக்ஷய பாத்திரம். அப்பேற்பட்ட நரசிம்ம ஜெயந்தி உற்சவம் 10 நாளைக்கு வரவா பார்வாளுக்கெல்லாம் சாப்பாடு. பகவானை நம்புறவா, நாமாவை நம்புறவா ஒரு நாள் கஷ்டப்பட மாட்டா, ஒரு வேளை பட்டினி கிடக்க மாட்டா. அந்த எளிமையான வாழ்க்கையில் அவளுக்கு என்ன உண்டோ கிடைச்சிடும். அதுக்கு மேலே பேராசைப்பட தெரியாத அவளுக்கு, அவளுக்கு இருக்கிற நிம்மதியும் ஆனந்தமாக நம்மளால் கற்பனை பண்ண முடியாது. அதாவது வியாபாரிகளுக்கெல்லாம் யாரெல்லாம் உபகாரம் பண்ணாலோ அவளுக்கே மனசு கெட்டு போயிடுது, பொல்யூட் ஆகிடுது. இவனை வளர்த்து விட்டு நமக்கே நம்ம கெடுதல் பண்ணிட்டோம். கோடாலி காம்பா இருக்கான் அவன். இவன் இனிமே வியாபாரம் பண்ணால் நமக்கு வியாபாரம் ஓடாது. இத்தனை நாளாக நம்ம ஊரை கொள்ளை அடித்து சம்பாதிச்சிருக்கோம். இனிமேல் நம்ம கடைக்கு யாரும் வரமாட்டா. என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா, எங்கள் பழப்ப கெடுக்காதடா, நாங்கள் தானே உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தோன்னா. நான் வியாபாரம் ஆரம்பத்திலே சொல்லிட்டு நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். ஏன்னா ஒன்றும் மாற்றி நான் பேசலை. என் கடையில் வாங்குறவா வாங்கட்டும், உங்கள் கடையில் வாங்குறவா வாங்கட்டும், அங்கே யார் வாங்குவானுமே. சரி, ஒரு வழி பண்ணுவோம். வெளியூர் சந்தைக்கு இவனை அழைச்சிட்டு போவோம். அங்கே போய் இதை மாதிரி தான் வியாபாரம் பண்ணுவான். பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு திட்டம் தீட்டி இனிமே இந்த வியாபாரம் பக்கமே தலை வச்சு படுக்காத அளவுக்கு ஒரு காரியம் பண்ணிடுவோம் அப்படின்னு மனசில் கருவிண்டா. இவருக்கு ஒன்றும் தெரியாது. வெளியூர் போகலாண்டா, வரியா சந்தைக்கு வந்த பாவம். அங்கே போய் வியாபாரம் நடந்தது ஆஸ் யூஷுவல். இவருடைய தார்மீகமான வியாபாரம். எதிலோ படித்தது தான், என்னோட அனுபவம் இல்லை. மயிலாப்பூரில் ராயர்ஸ் கேஃப்னு ஒன்று இருந்து தான், அந்த காலத்து மனுஷாளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்கிறேன். அவாவா சௌரியத்துக்கு சாப்பிடுவா. அவள் சொல்கிறது தான் பில்லு அமௌண்ட்டு ஸ்லேட்டில் எழுதி சொல்லுவாளாம். என்னன்னா சாப்பாடு போடுறோம், அது ஒரு தர்மம், என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அப்படி வாழ்ந்தவள்லாம் இருக்கா.
எங்கேயோ பானுதாசர் காலத்துக்கு போக வேண்டாம். நம்ம காலத்தில் அதர்மம் பண்ணாமல் சம்பாதிக்கணும், வியாபாரம் பண்ணணும், லாபம் வேணும், அதில் ஒரு நியாயம் இருக்கணும். அப்படி நினைக்கிறவா என்றைக்கும் இருக்கா. இவா எல்லாம் சந்தைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டா, பாக்கி ஏதோ ஒரு 4-5 துணி இவருக்கு பாக்கி, இவாளுக்கு பண்டிலோடு அப்படியே இருக்குது, பத்திரமா இருக்குது, ஒருத்தரும் வாங்கலை. இவர் பணமெல்லாம் அதில் இருக்குது. ஒரு சத்திரத்தில் தங்கியிருக்கான். அந்த காலத்தில் அன்ன சத்திரம் உண்டு. அன்னதானம் புண்ணியம், அன்ன விக்கிரியம் பாபம்னு ஒரு காலம் இருந்தது. சாப்பாடை விலைக்கு விற்கப்படாதுன்னு ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி பிஸ்னஸ்லேயே நம்பர் 1 பிஸ்னஸ்ஸே அதுதான். காலம் யாரையும் குத்தம் சொல்கிறதுக்கு இல்லை, சமைக்கிறதுக்கே யாருக்கும் தயாராக இல்லை, ஆனால் சாப்பிட்றதுக்கு எல்லாரும் தயாராக இருக்கா. வேலை வழிக்கு பசிச்சு படுறது. அதனால் எங்கேயோ ஏதோ சாப்பாடு தயாராக வேண்டிதான், சாப்பிட வேண்டியதுதான், ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல ஃபுட்டாக கொடுக்குறோமாங்கிறத மட்டும் சந்தோஷப்பட்டுக்கணும், அவ்வளோதான். அன்னச்சத்திரத்தில் தங்குவா, அங்கேயே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னா ஒரு காலம் இருந்தது இல்லையா. அன்னைக்கு ஏகாதசி. இவர் சொன்னார், நான் சாப்பிட மாட்டேன், ஏகாதசி சாப்பிட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? அன்றைக்கி நிறைய வழக்கமாக சொல்கிறத விட நிறைய நாம சொல்லணும். அன்றைக்கி நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், வெடிய வெடிய கண் முழிக்கணும், ஜாகரன் இருக்கணும். இல்லை காயக்லேசம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கு. நன்னா தின்னுவிட்டு தூங்கிட்டு கொட்டா விட்டு இருந்தால் அது ஏகாதசி ஆகாது. அதனால் ஏகாதசி வந்திருக்கோம், பக்கத்தில் எங்கேயாவது ஹரிகீர்த்தனம் நடக்கும், நான் போயிட்டு வரேன், நாம சங்கீர்த்தனம் கேட்டுவிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவருடைய பணம், அந்த துணி பாக்கி இருந்து ஒரு 4-5 துணியெல்லாம் வச்சுட்டு, இவெல்லாம் குதிரையில் வந்திருக்கா, அவரோட குதிரையும் வாசலில் கட்டிட்டு எங்கேயோ ஜால்ரா சத்தம் கேட்கறது, போயிட்டார், கிளம்பிட்டார். பார்த்தா பழம் நழுவி பாலில் விழுந்தாப்பில் ஆகிடுதே, என்ன பண்ணலான்னு யோஜனை பண்ணுறதுக்கு அவனே நமக்கு எடுத்து கொடுத்துட்டானே. அவன் பஜனைக்கு போனான்னா காத்தால் தான் வருவான். அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், முதல்ல அந்த குதிரையை அவுத்து விடு, விரட்டி விடு, எங்கேயாவது போட்டோம். அப்புறம் என்னன்னா, எங்கேயா அக்கம் பக்கத்தில் பாழுங்கிணறு இருந்ததுன்னா இந்த பணத்தை இந்த துணியெல்லாம் தூக்கி போட்டுருவான். அவன் காசை நமக்கு வேண்டாம், நம்ம ஒன்று அவனோட பணக்காரா. ஆனால் இனிமே வியாபாரம் பண்ணுறதுக்கு அவனுக்கு தைரியமே வரக்கூடாது, தலை வச்சு படுக்கப்படாது. அவனை இப்படி தான் பழி வாங்கணும்னு நினச்சிண்டா. அவர் கிளம்பி பஜனைக்கு போயிட்டார். तुमचे नाम गोड, नाम गोड, तुमचे नाम गोड, तुमचे नाम गोड, नाम गोड, तुमचे नाम गोड, नाम गोड, पुरवी गोड जीवाचे, पुरवी गोड तुमचे नाम गोड, नाम गोड, तुमचे नाम गोड, नाम गोड, वाचे सुलभ नामावली, वाचे सुलभ नामावली, महादोष होय होळी, दोष होय तुमचे नाम गोड, नाम गोड, तुमचे नाम गोड, नाम गोड, पुरवी गोड जीवाचे, पुरवी गोड जीवाचे, भानुदास म्हणे आमा विश्राम, भानुदास म्हणे आमा विश्राम, सुख अनुपम्य गाता नाम, सुख अनुपम्य गाता नाम, तुमचे नाम गोड, नाम गोड, तुमचे नाम गोड, जय जय विठ्ठल पांडुरंग, जय हरि विठ्ठल पांडुरंग, 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 विठ्ठल 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 विठ्ठल
வாச்சே சுலப நாமாவளி. ஐயா கோர்ஸ் கத்துக்கணுமா, அதான் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணுமா, வாக்குல சுலபமா வருது இல்லையா. வாச்சே சுலப நாமாவளி. அது என்ன பண்ணும், மகாதோஷ ஹோய ஹோலி. ஹோலின்னு போட்டு கொளுத்துறாள, எல்லா தோஷங்களையும் கொளுத்தி விடும். எப்பேற்பட்டது அப்பனே பாண்டுரங்கா உன் நாமாவுடைய இனிப்பு. துமுச்சே நாம கோட நாம கோட. அது வெறும் நாக்குக்கு இனிமே மனசுக்கு இனிமே மட்டும் இல்ல. தபோவனத்துல பாடுவா, நாவி நிக்க மனமி நிக்க நாமி நிக்க நாடி நிக்க நாடி நிக்க நாளெல்லாம் மறந்து இருந்து. உலகம் பூரா அத்தனை பேரும் நன்னா இருப்பா, தேசம் பூரா நன்னா இருப்பா, யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது. எப்போ அவ்வளவு பேரும் பகவன் நாமாசம். ராத்திரி பூரா பஜனை. சுக அனுபம்ய காதா நாம. இந்த சுகத்தை விளக்க முடியாது, உபமையே கிடையாது. அப்படி பாடி குதிச்சுட்டு வெடிகார்த்தால பஜனை முடிஞ்சு ஆரத்தி ஆனவன வந்துட்டு இருக்கார். இங்க இவாள்லாம் எப்படிடா ஆரம்பிக்கிறதுங்கிறான். அவன் வந்தா நம்பணுமே. திருடன் வந்து எல்லாத்தையும் அடிச்சு நம்மளை அடிச்சு உதச்சு இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டான்னு சொல்லிடுவான். அப்படின்னா என்னடா பண்றது? அதெல்லாம் கஷ்டப்படாதுடா, உன்னை நான் அடிக்கிறேன், என்ன நீ அடி, அவ்வளவுதான விஷயம். பார்த்து அடிடா. அடே சட்டையை கிழிச்சுப்போம், 2 குத்து குத்திப்போம், நம்பிடுவான்டா. குதிரையை அவுத்து விட்டாங்க. மற்றதுக்கு வா கஷ்டப்படலை. பாண்டவன் அனுகிரகம் பண்ணிட்டான். நிஜமாவே திருடா வந்துட்டான். அடி அடின்னு தர்ம அடி அடிச்சு மூக்கு முறையெல்லாம் பேத்து இவா பண்ண வேண்டியது பண்ணிட்டா. பாழுங்கணத்தில் தூக்கி எல்லாத்தையும் போட்டுவிட்டா. அவர் சமாச்சாரத்தெல்லாம் இவாள்தெல்லாம் தூக்கின்னு போட்டான். ஒருத்தர் அடையாளம் தெரியாத அளவுக்கு மூஞ்சி வீங்கி உதடு கிழிஞ்சு உட்காந்துருக்கெல்லாம். இவருக்கு தெரியாது பாவம். ஒரு பாட்டி பாடி விட்டு சந்தோஷமா வந்துட்டு இருக்கார். வழியில இவர குதிரையை வச்சுன்னு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். இவர் தாண்டி போறார். ஓய் இல்லையா, எங்க போற? சத்திரத்துக்கு போற. சத்திரத்துக்கு போய் இது என்னது, இது குதிரை? யார் குதிரை? பார்த்தா என் குதிரை மாதிரி இருக்கு, உன் குதிரையே தான். இங்க எப்படி வந்தது? இதுக்கு பதில் சத்திரத்தில் போய் கேளு, ஒரு கூட்டமே உட்காந்துருக்கு உனக்கு சொல்றதுக்கு. நீங்க யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? பொறுப்பு வேண்டாமா ஐயா? ராத்திரி பூரா பஜனையில குதிச்சுட்டு வந்திருக்கியே, உன் சமாச்சாரத்தெல்லாம் இன்னொருத்த நான் பார்த்துட்டு இருப்பான். இந்த குதிரை அவுத்து விட்டுட்டா ராத்திரி பூரா நான் காவல் காத்திருக்கேன். பாழுங்கணத்துலேருந்து துணிமணியிலேருந்து பணமெல்லாம் எடுத்து கொடுத்தான். பாக்கி பதில் அங்கே இருக்கு போனான். அங்கே போனால் எல்லாம் உட்காந்துன்னு இருக்கு. ஒரு குதிரையை கொண்டு கட்டிட்டு பணத்தெல்லாம் எடுத்துன்னு வரார். என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் என்ன ஆகணுமோ அது ஆச்சுப்பா, நாங்கள் வேற என்னத்தை சொல்ல முடியும்? கெடுவான் கேடு நினைப்பான்னு உனக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சோம். நீ பாண்டுருங்க பாண்டுருங்கான்னு சொல்லுவியே, அவர் எங்களை ஆட்களை வச்சு மொத்தி விட்டார் போல் இருக்கு. அவ மனசுல இந்த திட்டத்தெல்லாம் சொன்னான். நம்மளா இருந்தா நினைப்பான், எனக்கு கெடுதல் பண்ண நினைச்சாலே உங்களுக்கு வச்சாம்பார் பகவான் தண்டனை. அவர் நினைக்கிறார், எவ்வளவு தூரம் நான் உங்க மனசை கெடுத்திருக்கேன்னு நான் வருத்தப்படுறேன். நீங்கள்லாம் நல்லவா, நீங்க தான் உதவி செஞ்சீள், என் குடும்பம் வாழறதுக்கு நீங்க காரணம். உங்க மனசு கெடுற அளவுக்கு நான் பண்ணிவிட்டேனே, பாண்டுரங்கா என் தப்ப மன்னிச்சுடுப்பான். அது மட்டுமா, ராத்திரி பூரா என் குதிரையை வச்சு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தானே, வெளியில ஓடுறார். எவன் அர்ஜுனனுடைய குதிரைக்கு சாரத்தியம் பண்ணி சேவை பண்ணினானோ, பஜத பிரேம கிருபாநிதி மாதவம்னு பாடுற அந்த கருணாமூர்த்தினா, நான் உனக்கு வேலை வாங்கிவிட்டேன்ப்பா, உன்னை நான் படுத்திட்டேனே, இப்படி கூட நான் இருப்பேனா? அங்கேயும் இங்கேயும் ஓடுறார். என் மனசில் ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டேன், நான் வியாபாரம் பண்ணுறதை நிறுத்தணும் தானே நீங்கள் பண்ண, நிறுத்திவிட்டேன். இப்போவே நிறுத்திட்டேன், இனிமே வேண்டாம். புரந்தரதாசர்கிட்ட கிருஷ்ணதேவராயர் கேட்டார், என்ன போய் பிஸ்னஸை நிறுத்தி விட்டீரா? நான் யார் தப்பா சொல்லிட்டாயா, நியூ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன்னு. வியாபாரயனகாயித்தோ ಶ್ರೀಪತಿ ಪಾದಾರವಿಂದ ಸೇವಗಳೆಂಬುದು ವ್ಯಾಪಾರಯನಗಾಯಿತು.
பகவானுடைய திருவடிக்கு சேவை பண்றதுங்கிற புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இதுல என்ன தெரியுமா, கொடுக்கறது வாங்கிறது கிடையாது, கொடுக்கறது மட்டும்தான், வாங்கிறது கிடையாது. எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. இல்லைப்பா, நாங்கள் பண்ண தப்புக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நான் பகவானுக்கு வேலை வாங்கிவிட்டேன் சுவாமியை, நான் இப்போ பண்டரிபுரத்துக்கு போகிறேன். இப்போ நேரம் நீங்கள் ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க, ஆத்திர போய் சொல்லிடுங்கோ, இதெல்லாம் நடந்ததை சொல்லுங்கோ. எனக்காக எவன் குதிரையை காவல் காத்தானோ அவனை பார்க்கறதுக்கு நான் ஓடி போகிறேன். இனிமேல் என் ஜென்மாவை வீணாக்க மாட்டேன். ஜென்மாசியே போனி பஹாரே பண்டரி. மனுஷ ஜென்மா எடுத்துட்டா ஒரு தரம் பாண்டுறவங்கன்னு பார்த்துருங்கோ, ஜென்மாவை வீண் பண்ணாதீங்கிற மகன். ஜென்மாவில் ஒரு தரம் தரித்து பண்டரிசி ஜாயி ஏக்க வேளை, கண்ணால் அவனை பார்த்துடணுமே. குண்டலீகன் நமக்கும் சேர்த்து சத்தியம் வாங்கியிருக்கார். பாண்டுரங்கா ஒரே ஒரு தினம் உன்னை வந்து தரிசனம் பண்ணுறவாளுக்கு மோட்சம் தரேன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு நமக்கு வாங்கிட்டு போயிட்டார் அன்றைக்கே. அது சாதுக்களோட மகான்களோட குருநாதாளோட போனால் தரிசனமே வேற ஆனந்தம், வெறுன்னு போகிறத விட. இவா என்ன மனசில் நினச்சிண்டா, ஒரு பரம பாகவதனை நம்ம சித்திரவதை பண்ணிட்டோம், இவன் இருக்கிற வியாபாரத்தையும் விட்டுட்டேங்கிறான், இவன் குடும்பம் கஷ்டப்படுறதை பார்த்து தான் நம்ம உபகாரம் பண்ணினோம். இனிமேல் நம்மளோட கர்த்தவியம் என்னன்னா, அவள் குடும்பத்துக்கு அடிப்படை தேவைக்கு குறைவில்லாமல் பார்த்துக்க வேண்டிய சேவை நம்ம பண்ணணும்னு அவள் புரிஞ்சுண்டா. கிளம்பி ஒரே ஓட்டம் பண்டரிபுரத்துக்கு போயிட்டார். நிறைய மகான்கள் பாடுறா, மாசே மாஹரே பண்டரின்னு சொல்கிறான். பிறந்தான் பக்தாளுக்கு எல்லாருக்கும் ஒரே நேட்டிவ் பிளேஸ் தான். சாதாரணமாக கேட்டால் உங்களுக்கு எனக்கு திருநெல்வேலி சார், உங்களுக்கு எனக்கு தஞ்சாவூர் எல்லாம் சொல்லுவா இல்லையா. பாகவத ஆளுக்கு பண்டரிபுரம் தான் நேட்டிவ் பிளேஸ். அத்தனை பேருக்கும் பிறந்தான். அங்கே போயிட்டு வந்துட்டா சத் சங்கத்தோடு அந்த ஆனந்தம் ஜென்மாவுக்கு மறக்காது. அதுலேயும் பானுதாஸ் மகாராஜ் மாதிரி ஒரு பாவ பக்தர் போனால் அவளுக்கு எப்பேற்பட்ட தரிசனம் கிடைக்கும் இல்லையா. துகாராம் மகாராஜ் சொல்கிறார், இந்த வாழவண்டிங்கிற மணல் கரையில் பஜனை பண்ணுறதை விட எங்கேயும் வைகுண்டத்தில் என்னையா வச்சிருக்கு உனக்கு? அங்கே காய இச்சிசி வைகுண்ட என்ன இருக்கு? அங்கே சந்திரபாகாவை கண்ணால் பார்த்துட்டா பாபம் போயிடுமே, இந்த சாதுக்களை தரிசனம் பண்ணினா போயிடுமே, ராவும் பகலும் நாமகோஷம் கேட்குற பண்டரிபுரத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணிட்டா பாபம் போயிடுமே, பண்டரிபுரத்தோடைய தூசி மேலே போட்டுட்டா பாபம் போயிடுமே. எப்பேற்பட்ட க்ஷேத்திரம்! பிரத்யக்ஷமாக பகவான் சாட்சாத் பரபிரம்மமான பாண்டுரங்கன் அவ்வளவு பேருக்கும் கருணை பண்ணுறதுக்காக இடுப்பில் கையை வச்சுன்னு வழி மேலே விழி வச்சுன்னு காத்துட்டு இருக்கானே. பகவத்பாதாள் சொல்கிறா, ஏன் இடுப்பில் கையை வச்சுட்டு இருக்கான்னு அவரோட வியாக்கியானம். பிரமாணம் பவாப்தேரிதம் மாமகானாம் நிதம்பக்கராப்யாம் திருதோ ஏன தஸ்மாத் விதாதுருவசத்யை திருதோ நாபிகோசப் பரபிரம்மலிங்க பஜே பாண்டுரங்க. நாபி கமலத்தில் தான் பிரம்மா இருக்காராம். நம்ம உள்ள நுழையிறோம் வச்சுங்களேன், ஒரு சாமானிய பக்தன் வரான், ஒரு ஆர்த்தி அர்த்தார்த்தி வரான், எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு பெரிய பாவ பக்தன் வரான். பகவான் எல்லாரையும் ஸ்கேன் பண்ணுவானா. ஒரு மகாபக்தன் வந்துட்டான்னா நாபியில் இருக்கிற பிரம்மாவுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக அடுப்பில் கை வச்சுருக்கானா. அப்படி ஒரு அழுத்து அழுத்துவானா. இதை வராம்பார் எங்காள் மாமகானாம். ஏதாவது ஏடா கூடமாக எழுத்தியிருந்தா தலையெழுத்து ஆல்டர் பண்ணிவிடும், அவன் தலையெழுத்தையே மாற்றிடும். இங்கு அவன் கால்பட்டழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்னு அருணகிரிநாதர் பாடுறார். அதனால் இடுப்பில் கையை வச்சுருக்கிறதுக்கு ஒரு பாவம் ஆச்சாரியாளோடது. மகாத்மா கிருஷ்ணபிரமி சுவாமிகள் சொல்லுவார், யார் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தான் விட்டல் கற்பக விரக்ஷமாக நிற்கிறான். சில பேர் எனக்கு எதுவுமே வேண்டாம், லௌகீக போகம் வேண்டாம், சொர்க்க போகம் வேண்டாம்னு கேட்பா. அவளுக்கு எதாவது கொடுக்கணுமேன்னு பகவான் தவிப்பான். என்ன பண்ணுவான்? தன்னை வாரி கொடுக்கறதுக்காக இடுப்பில் கையை வச்சுருக்கான். என்னையே நான் அவனுக்கு கொடுத்துட்றேங்கிறான் பாண்டவன். அப்பேற்பட்ட அந்த அழகான மேகஷியாமள மூர்த்தியை பார்க்கணுமே. துடியா துடிச்சுன்னு பண்டரிபுரம் போனார். பண்டரிபுரம் தரிசனத்துக்கெல்லாம் கிரமம் இருக்கு. சந்திரபாகாவில் ஸ்நானம் பண்ணி, புண்டலீகனை தரிசனம் பண்ணி, க்ஷேத்திர பிரதட்சணம் பண்ணி,
நாம்தேவ் மகாராஜுடைய பாயிரி அவர் எந்த படியில் அவர் சமாதி இருக்கோ அங்கே நமஸ்காரம் பண்ணிட்டு, அவர் சிஷ்யர் சோக்காமேள மகாராஜ் எதிர்க்கே இருக்கார், அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவளோட அனுகிரகத்தோட உள்ளுக்குள்ள நுழைஞ்சு அந்த ரங்க மண்டபத்தில் பஜனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படி உள்ளே போய் சுவாமியை பார்த்தா அந்த தரிசனம் அலாது. இவர் தெரியும் அவர் தெரியும், நேர போனால் சாமி கிட்ட நிற்க வைப்பார். நம்ம சாமியை பார்க்கலாம், சாமி நம்மளை பார்க்காது. நம்ம தபோவனத்தில் குருநாதர் சொல்லுவார், சுவாமியை பார்க்கறது முக்கியம் இல்லை, சுவாமி நம்மளை பார்க்குறாப்புல நடந்துப்போம் அப்படிம்பார் இல்லையா. பணத்தை கட்டிவிட்டு 5000 10,000 கட்டினா திருப்பதியில் ஃபஸ்ட் கிளாஸ் தரிசனம் சார்னா இவன் கிட்ட பொறுத்து பெருமாள் நாமத்தை இழுத்து விட்டுட்டாரான். நான் பார்க்க மாட்டேன் இவனே, அவர் பார்க்கணுமே நம்மளை. பக்தி ஒன்று தான் வழி, வேறு சாதனம் இல்லை. அப்படி பிரேமையோட உருகி துக்காராம் மகாராஜெல்லாம் பண்டரிபுரத்துக்கு நடந்து வர்றதுக்கான பாக்கியத்தை எனக்கு பிச்சை போடுன்னு கேட்குறேன். தேவா ஹோயின பிகாரி பண்டரீச்சவா இருக்கு, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணுமே. என் கண்ணால் ஒன்று பாண்டுரங்கா பாப்பேனான்னு ஒரு பக்தர் பாடுற. பாண்டுரங்க மனமோகன நேத்திர பருணி பாகின காய. இந்த கண்ணால உன்னை பார்ப்பேனா, கையில தாளம் வீணை வச்சுன்னு பஜனை பண்ணுவேனா. ஆத்தி கேவுனி வீணாட்டாள பஜன கருணி சர்வ கால தேவுனி சமச்சர நிம்பாள. திருவடியில தலையை வச்சு நமஸ்காரம் பண்ற பாக்கியம் கிடைக்குமா? இந்த கருப்பு பொட்டு புக்கா வச்சுக்கிற பாக்கியம் கிடைக்குமா? துளசி மாலை புக்கா மாள வாகின காய பாண்டுரங்கா. உருகி உருகி அழணுமா? அப்படி கதறி அழுதுண்டு பாண்டகன் கருணையை நினைச்சுண்டு பானுதாசர் பண்டரிபுரம் போறார். அங்க அவர் தரிசனம் பண்ணினதும் பாண்டகன் அவருக்கு பண்ணின லீலைகளையும் நாளைக்கு நம்ம சரித்திரத்தில் அனுபவிப்போம். எல்லாருக்கும் பிரசாதம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. நாமாமிர்தமே கருணை பிரசாதம்னு ஒரு பாட்டு உண்டு, அதையும் அனுபவிச்சிட்டோம். இந்த பிரசாதமும் எல்லாரும் அவசியம் வாங்கிக்கணும். இந்த பத்திரிகை பாதுகா மண்டபத்தோட பத்திரிகை அப்பீல் நோட்டீஸ் கொடுப்பா, அது எல்லாரும் அவசியம் வாங்கிக்கணும். அதில் சுவாமியும் விட்டலும் இருக்கிற ஒரு சித்திரப்படம் கொடுப்பா, பின்னாடி QR கோடு இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணா ஸ்ரீ குரு விட்டல் சேவா ட்ரஸ்ட்னு வரும். உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை எவ்வளவு முடியுமோ எப்பப்பெல்லாம் முடியுமோ இந்த சத்காரியத்துக்கு அனுப்பிச்சுட்டே இருந்தேன்னா குரு கைங்கிரியம் பண்ணின புண்ணியம் கிடைக்கும். அந்த பெரிய திருப்பணி ரொம்ப நன்னாக நடக்குங்கிறதுனால எல்லாரும் இதில் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். कुंडलिकाचे भेटी पर ब्रह्मालेगा तरणी वागे भीमा उच्चरी जगा. जय देव जय देव जय पांडुरंगा, हरि पांडुरंगा रघुमाई वल्लभ राहीचा वल्लभ भावे लगा. जय देव आषाढ़ी काठी की भक्त जन येती चंद्रभागे तेरे स्नान जो करीती. दर्शन हेळा मात्र तयो होया मुखी केशवासी नाम देव भावे हो वाळती. जय देव जय देव जय पांडुरंगा हरि पांडुरंगा रघुमाई वल्लभ राहीचा वल्लभ भावे दिव लगा. जय देव बोला पुंडलीक वरद हरि हरि सद्गुरुनाथ महाराज की जय.